ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோன்னா எர்த் குவாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புவி அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். The earthquake are generally caused by the sudden vibration in the earth crust, which is spread outwards in all directions as waves from the source of disturbance. புவி அதிர்வு என்பது புவி ஓட்டின் திடீர்னு ஏற்படும் அதிர்வுகளை குறிக்கின்றது. புவி அதிர்வலை கீழ் மையத்திலிருந்து எல்லா திசைகளுக்கும் பரப்புகின்றது. The point of origin of a earthquake is called a focus. அதாவது புவி அதிர்வு உருவாகும் புள்ளி புவி அதிர்வு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஃபோக்கஸ் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா ஹைபோசென்டர் அப்படின்னும் இதை வந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு when the generate of series of elastic waves, இது இந்த அதிர்வில் ஏற்படும் பொழுது துணை அலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் எபிசென்டர் இஸ் எ பாயிண்ட்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் லைக் த டைரக்ட்லி அபோவ் த ஃபோக்கஸ். அதாவது புவி அதிர்வு கீழ் மையத்தில் உயரே புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள மையத்திற்கு இது வந்து மேல் மையம், அதாவது எபிசென்டர் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. த இம்பேக்டன் ஆஃப் த எர்த் குவாக் இஸ் ஃபெல்ட் த மோஸ்ட் ஆஃப் த எபிசென்டர். புவி அதிர்வினுடைய தாக்கம் புவியினுடைய மேல் மையத்தில் தான் அதிகமாக காணப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு செஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புவி அதிர்வு வலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. த எர்த்குவாக் ஜெனரேட் த செஸ்மிக் வேவ்ஸ். புவி அதிர்வலைகள் உருவாக்குகின்றது. புவியினுடைய அதிர்வு அதிர்வலைகளை உருவாக்குகின்றது. The natural spores and the speeds and the seismic waves, the depend on the nature of a medium through which it passes. அதாவது இந்த அதிர்வுகள் தன் ஊடுருவி செல்லும் பாதையை பொறுத்து அதனுடைய தன்மை, அதனுடைய விசை மற்றும் ஸ்பீடு, வேகம், இவை அனைத்தும் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ், மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்கார்டிங்லி the three major type of waves. அதாவது இந்த அலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 வகையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில பாயிண்ட்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது கூடுதல் தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம், பார்க்கலாம். சிஎஃப் ரிக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஸ்கேல் டு மெஷர்ஸ் த எர்த்குவாக் மேக்னிடியூட், அதாவது கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நிலநடுக்கத்தை வந்து அளக்கும் ஒரு கருவியை கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்கிறேன்னா சிஎஃப் ரிக்டர் அப்படிங்கிற ஒருத்தர். 1 மார்க் கொஸ்டின் அதை பற்றி கேட்கலாம், மைண்டில் வச்சுங்க அவரோட பேரை. அண்ட் நெக்ஸ்ட்டு தி ஸ்கேல் ரிலேட்டட் டு த எனர்ஜி ரிலேட்டட் at the epicenter and provide an estimates of the severity of earthquake. புவியின் மேலோட்டிலிருந்து வெளிப்படும் சக்தி புவி அதிர்வினை தீவிரத்தையே அறிந்து கொள்வதற்கு இவை நமக்கு பயன்படுது. எந்த அளவுக்கு அந்த வேகம் வந்து அந்த அதிர்வினுடைய வேகம் இருக்குது அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த கருவியை வந்து அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருவியை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஹைட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த ஹையஸ்ட் த மேக்னிடியூட் த எவரி ரெக்கார்ட்ஸ், அதாவது 9.5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிட்டர் ஸ்கேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960, அதாவது 1960 வந்து உருவாகியிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பிளேஸ் தான், அதாவது பயோசிலி அப்படின்னு சொல்லக்கூடிய சிலி, அதாவது பெரு சிலின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அது வந்து பார்த்தோன்னா சவுத் அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவுன்னு கூட சொல்லலாம். 9.5 அப்படின்னாவே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடியது ஒன்று. 7.5 டோட்டலி ஓரளவுக்கு ஒரு 80% அழிஞ்சிரும். 9.5 அப்படிங்கும்போது நம்ம நினச்சி பார்க்காத அளவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ரிட்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் நம்ம அந்த டைப்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த பிரைமரி அல்லது பி வேவ்ஸ் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. முதல் அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அட் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் த எர்த்குவாக் வேவ்ஸ் and the first to reach in the epicenter. முதல்ல இந்த ரீச் ஆகக்கூடிய ஒரு
அலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எர்த்குவாக் ஏற்படும் பொழுது முதல்ல இந்த அலைகள் வரும். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப வேகமாக இந்த அலைகள் வந்து பார்த்தோன்னா பயணிக்கக்கூடியது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு திஸ் வேவ்ஸ் த பாஸ் த்ரூ த சாலிட் அண்ட் லிக்யூட் அண்ட் கேஸஸ், அதாவது திரவம் மற்றும் வாயுக்களாகவும் பார்த்தோம் அப்படின்னா பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அலைகள். இதனுடைய சராசரி வேகம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 5.3 மீட்டரில் இருந்து அண்ட் 10.6 கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 5.6 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா இது ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய வேகம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் செகண்டரி அல்லது எஸ் வேவ்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதை ட்ராவல் ஒன்லி த்ரூ த சாலிட், இது வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு ஒன்லி திடப்பொருள் வழியாக மட்டுமே இது பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திஸ் ட்ராவர்ஸ் வேவ்ஸ் சேக் the ground the perpendicular to the direction in which the propagate, குறுக்களை பயணிக்கும் திசையை செங்குத்து புவியின் அசைவினை ஏற்படுத்துகின்றது. இந்த அலைகள் வந்து பயணிக்க ட்ராவல் ஆகும் பொழுது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறுக்காக சொல்லலாம். அதாவது பர்பெண்டிகுலர் அப்படின்னா குறுக்காக செல்லக்கூடியது. ஒரு சேக்கு இருக்கும், ஒரு லைட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேக்கு மட்டும் ஏற்படக்கூடியதாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோபோகேண்ட் அப்படின்னா அதனுடைய படிவு செயல் அப்படின்னு சொல்லலாம். அந்த படிவு செயலை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டைரெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. செங்குத்து புவியினுடைய அசைவினை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த ஆவரேஜ் த வெலாசிட்டி, இதனுடைய சராசரி வேகம் வந்து வினாடிக்கு வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 1 கிலோமீட்டரில் பர் செகண்டுக்கு 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் த சர்ஃபேஸ் வேவ்னு சொல்லுவாங்க. அதாவது எல் வேவ்ஸ் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் சிம்லர் டு பி வேவ்ஸ் புட் த ட்ராவல் த primarily along the ground surface. மேற்பரப்பின் அலைகள் முதன்மை அலைகளை போன்றே இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது காணப்படும்னு சொல்கிறாங்க. பட்டு திஸ் வேவ்ஸ் த ட்ராவல் த கம்பேரிட்டிவ்லி த ஸ்லோவர் அண்ட் வேர் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ்ஸ். இது அதாவது நீண்ட தூரம் பயணிக்க செல்லக்கூடியதுன்னு கூட இது சொல்லலாம். இதனுடைய வேகம் வந்து பார்த்தா அப்படின்னா மிக குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறோம். ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்காது. இந்த ஆவரேஜ் த வெலாசிட்டி இதுவும் பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா எவ்வளோ தூரம் இந்த ட்ராவல் பண்ணுது அப்படின்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கீழே பாருங்கள் டியூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பார்ப்போம் உங்களுக்கு இது என்ன தெரிந்து கொள்க அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. The instrument which record in earthquake the waves is called a seismographic. புவி அதிர்வினை பதிவு செய்யும் கருவிக்கு நில அதிர்வு அளவை படம் என்று சொல்கிறாங்க. அல்லது எப்படி சொல்லலாம் அப்படின்னா செஸ்மோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். நில அதிர்வு மானி என்றும் இதை என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் earthquake in called seismology. நில அதிர்வை பற்றி படிப்பதற்கு நில அதிர்வியல் என்று பெயர். டாபிக் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எரிமலை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கலாம். A volcano is a vent and air and opening and the surface of the earth crust through which the hot, the solid and liquid and gases and material and magma erupt out to the surface from the earth interiors. அதாவது புவியின் உட்பகுதியில் திட மற்றும் திரவ மற்றும் வாயு நிலையில் உள்ள பாறை குழம்புகள் நம்ம துவாரம் வழியாக புவியினுடைய மேற்பகுதியை வந்து அடைவது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எரிமலை வெடிப்பு என்று நாம் சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மேக்மா ரைஸ் அப் அண்ட் த எட்ஜஸ்ட் அண்ட் த சர்ஃபேஸ் எஸ் லாவா. அதாவது புவியின் மேற்பரப்பில் வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாவா என்று நாம் சொல்கிறோம். இந்த வல்கோனிக் ஏர் ஆல்சோ த ஃபார்ம்டு வென் த பிளேட் மூவ் அப்பார்ட். அதாவது இந்த வல்கனோ அப்படிங்கிறது எதனால் வெடிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட தட்டுகள், அதாவது பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பூமிக்கடியில் நிறைய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளுடைய மூமெண்ட்னால தான் வந்து பார்த்தோன்னா நகர்வதினால தான் இந்த வல்கனோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா காணப்படுகிறது. அதில் வந்து பார்த்தோன்னா the volcanoes generally have then followed the major components. இந்த வல்கனோ வந்து பார்த்தோம் அப்படின்னா
சில முக்கிய காரணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் சில கூறுகள் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 டைப்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா த மேக்மா சாம்பர் அப்படின்னா பாறை குழம்பின் தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. A large bowl of the liquid rocks found beneath the surface of the earth. இது புவியின் அடியில் பெரிய அளவில் காணப்படும் கற்குளமாகும். பூமிக்கடியில் மிக பெரிய அளவில் வந்து காணப்படும் கற்குளம்பே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த மேக்மா சாம்பர், அந்த பாறை குழம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வென்ட்ஸ் அப்படின்னா துவாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த துவாரம் மீன்ஸ் எரிமலை அடித்து வெளியில் வருது பார்த்தீங்களா, அது அந்த வாய், அதுதான் துவாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எ ஓப்பன் சர்விங் ஆஸ் அண்ட் அவுட்லெட் ஆஃப் ஏர் ஸ்மோக் ஃபியூம்ஸ் மெக்மா எக்ஸட்ரா. எரிமலை வெடிப்பின் போது வாயுக்கள், புகைகள் மற்றும் நெருப்புகள் மற்றும் பாறைகள் வெளியேற்றுவதின் வழியே நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா துவாரங்கள் என்று சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வல்கானிக் கார்ன் மீன்ஸ் எரிமலை கூம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். லேண்ட்ஃபார்ம்ஸ் built by the magma adjust from the vent in the shape of a cone. துவாரங்கள் வழியாக வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு ஒரு கூம்பு போன்ற வடிவில் நிலத்தோற்றத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவாக்குகின்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு கிரேட்டர் அதாவது எரிமலை வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. A bowl shaped depressions found at the top of the volcanic through which the magma flow out. அது எரிமலை உச்சியில் காணப்படும் கிண்ணம் போன்ற வடிவமே நம்ம என்ன கிண்ணம் போன்ற வடிவம் உள்ள பள்ளமே நம்ம எரிமலை வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கீழே கூட பாருங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது வெடித்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாய் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பவுல் கிண்ணம் போன்ற அமைப்புகள் அப்படின்னு நம்ம அது சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ப்ரியாட்டிசிட்டி ஆஃப் எரோப்ஷன்ஸ் த வல்கானிக் ஆர் கிளாசிஃபைட்ஸ். வல்குனோ வந்து பார்த்தோன்னா பல டைப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பல டைப்பாக நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல்படும் எரிமலை. டோர்மெண்ட் வல்கனோஸ் அதாவது உறங்கும் எரிமலை. அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸஸ்ட் வல்கனோஸ் அதாவது தனித்த எரிமலை. இந்த மாதிரி வந்து 3 டைப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வல்கனோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. சரி, அதில் ஃபஸ்ட்டு த ஆக்டிவ் வல்கனோனா என்னன்னு பார்க்கலாம். த ஆக்டிவ் வல்கனோ ஆர் தோஸ் விச் த கான்ஸ்டன்ட்லி adjust volcanic lava gases and fragmented materials etc. mount set Helens in the unit state. அதாவது நிரந்தரமாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி எரிமலை வந்து பார்த்தோன்னா எப்பவுமே செயல்பட்டுகிட்டே இருக்கும். அது பேர் ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இத்தாலியில் கூட வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி எரிமலையில் வந்து அதிக அளவில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதை நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகள், துகள், வாயுக்கள் வெளியேற்றி கொண்டே இருக்கும் எரிமலையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குன்னா இந்த ஹெலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்குது. யூனிட் ஸ்டேட்ஸ், அது அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டில் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு எரிமலை மவுண்ட் செட் ஹெலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை அப்படின்னு சொல்லலாம். அதான் உங்களுக்கு பிக்சரை கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த எரிமலை தான். அண்டு நெக்ஸ்ட்டு டோர்மெண்ட் வல்கனோஸ் அதாவது உறங்கும் எரிமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த வல்கனோ தட் do not show any sign of the volcanic activity for a long periods of time are known as dormant volcanoes. நீண்ட காலமாக எரிமலை செய்கைகள் ஏதும் இல்லாமல் காணப்படும் எரிமலையை உறங்கும் எரிமலை அதான் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா do not show the any sign of the volcanic activity for a long period of times. லாங் பீரியட் சொல்லலாம். எப்பயுமே இந்த மரமலை வந்து வெடிக்காது. எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா உறங்கிக்கிட்டே இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து உறங்கும் எரிமலை அப்படின்னு இதை சொல்கிறோம். இது சம்டைம்ஸ் there may be the sudden explosions which may the cause. அதாவது சில நேரங்களில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எரிமலை திடீர்னு வெடிக்கும் தன்மை உடையதாகவும் இருக்கும். சம்டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் வந்து இது வெடிக்கக்கூடிய தன்மையோட சடன் மூமெண்ட்டாக இருக்கும். சில நேரங்களில்
பட் லூஸ் ஆஃப் லைஃப் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ். பட் என்ன ஆகும் அப்படின்னா உயிர் சேதம் பொருள் சேதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எரிமலை இருக்கும். ஏன்னா இது வந்து திடீர்னு வெடிக்கிறனால நமக்கு எப்போ அது செயல்படும் என்பது நமக்கு தெரியாது. அதனால் அந்த எரிமலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய உயிர் சேதங்கள், நிறைய சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய நிறைய லேண்ட் பகுதி, இதெல்லாம் நிறைய டேமேஜ் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி எரிமலை வந்து பார்த்தோன்னா பியூஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை, ஜப்பானில் வந்து இருக்கக்கூடிய ஒரு எரிமலை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரக்ட் ஏர் டெத் வால்கனோ, அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெத்துன்னு சொல்லுவாங்க, அதான் இறந்த எரிமலை அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம், இன்னொரு பேர். சரி பார்க்கலாம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. வென் யூ வால்கனோ பெர்மனன்ட்லி ஸ்டாப் இட்ஸ் வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ். பர்மனெண்ட்லி எப்பவுமே வந்து இந்த மாதிரி எரிமலை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே செயல்பாடு மின்றி இருக்கும், செயல்பாடு இல்லாத ஒரு நிலையில் வந்து இது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெத் எரிமலை அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளிமஞ்சரோஸ், அது உதாரணம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா கிளிமஞ்சரோ, தான்சேனியா அப்படிங்கிற ஒரு இடங்களிலும் இந்த எரிமலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் எ பாட்டில் ஃபில்டு வித் சோடா. ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம், சோடாவில் வந்து சோடாவை ஒரு நிரப்பிக்கிறோம், ஒரு பாட்டிலில் வந்து நம்ம என்ன நிரப்பிக்கிறோம். அப்போ கிவ் இட் எ ஃபியூ சேக், அந்த இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேக் பண்ணுறோம், குலுக்க செய்கிறோம். குலுக்கும் பொழுது நவ் சுட்ஸ் த கேப் ஓப்பன்ஸ். அப்போ அதன் மூடியை மெதுவாக திறக்கும்போது என்னது, வாட் டூ யூ அப்சர்வ், என்ன காண்கிறாய், அந்த மாதிரி திறக்கும் பொழுது என்ன காண்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா volcanic can also the classified based on the structures and compositions. அதாவது வல்கனோடைய அமைப்பு மற்றும் அதனுடைய கூறுகளை பொறுத்து சில பிரிவுகாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. as the composites of volcanoes and sealed volcanoes அப்படின்னு சொல்லக்கூடியதும் டோம் volcanoes அப்படின்னு சொல்லக்கூடிய 3 எரிமலையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. காம்போசிட், அதாவது காம்போசிட் வால்கானிக் அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டு எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா த டூம் வால்கனோ அப்படின்னு பார்த்தோன்னா கும்மட்ட எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க, கும்மட்ட எரிமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சீல்டு அப்படின்னா கேடைய எரிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப் பிரிச்சிருக்காங்க. ஓகே, இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டியூனோ ஒன்று பார்க்கலாம், கவனிங்க. எஸ், டியூனோ கொடுத்துருக்காங்க. இந்த டேம் வால்கானிக் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த லத்தீன் டேம்ஸ், அதாவது வல்கேன் which is the name of the Roman god of fire. வல்கேன் என்ற சொல் லத்தீன் சொல்லில் உள்ள வல்கைன் என்ற சொல்லாகும். இது ரோமனினுடைய நெருப்பு கடவுள் என்று சொல்லப்படுகிறது, அல்லது நெருப்பு கடவுளுடைய பெயர் ஆகும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராக்ஸ், அதான் பாறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு த crust இஸ் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ராக்ஸ். அதாவது பாறை அப்படிங்கிறது பூமியினுடைய மேற்பகுதியினுடைய ஒரு உறைவிடமாக காணப்படுகிறது. அண்ட் அக்ரிகேட் ஆஃப் மினரல்ஸ் ஆன் த எர்த் crust இஸ் கால்டு ராக்ஸ். அதாவது பாறைகளிலிருந்து பூமியினுடைய மேற்பகுதியில் பாறைகள் அப்படின்னு இருக்கும். அந்த பாறைகளிலிருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மினரல்ஸ், நிறைய கனிமங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி ஹார்ட் அண்டு கம்பேக்ட் லைக் த கிரைனட். இந்த ராக்ஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அதில் வந்து நமக்கு கிரைனட் ஒன்று கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஆஸ் கிளே, அதாவது மென்மையாகவும் கிடைக்குது. சேறுகள் கொண்டதாகவும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாறையிலேருந்து நமக்கு ஒரு சிலது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் லூசஸ் ஏர் சாண்ட், அதாவது ரொம்ப மென்மையான மணல்கள் கொண்டதாகவும் நமக்கு இந்த பாறையிலிருந்து நம்ம எல்லாமே நமக்கு இது கிடைக்கின்றது. சரி, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாறையினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 3 கிளாசிஃபிகேஷனாக வந்து பார்த்தா அப்படின்னா பாறைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தா அப்படின்னா எக்னோஎக்ஸ், அதாவது சொல்லக்கூடிய தீப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது படிவு பாறைகளும். மெட்டாமார்பிக்ஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைப்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி நாம் பார்க்கலாம். த ஆன்சியன்ட் சிட்டி ஆஃப் பெட்ரா in Jordan in an example of an
entry city out of rocks. அதாவது ஆன்சியன் சிட்டி பண்டைய நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஜோர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதாவது பெட்ரா அப்படிங்கிற ஒரு நகரம், அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜோர்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இருக்குது. அந்த சிட்டி ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாறையாலே செய்யப்பட்ட ஒரு இடமாக சொல்கிறாங்க. there are the many the specimens of magnificent the rocks had the architecture in India. அது மாதிரி பாறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலைச்சான்றுகளுக்கு இந்தியாவில் ஏராளமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அஜந்தா அண்ட் எல்லோரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து பாறையால் செய்யப்பட்டது ஒரு குகை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் அண்டு படாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள் கர்நாடகாவில் இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாறையால் செய்யப்பட்ட ஒரு இடம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோனார்க் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது, ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான டெம்பிள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து மாமல்லபுரம், இது எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு ஃபேமஸாக இது பார்த்தோன்னா பாறையால் செய்யப்பட்ட கோயில்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம டைப்புக்கு போகலாம். டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இக்னூஎக்ஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையானது. த வேர்ல்டு இக்னோஸ் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த லத்தீன் வேர்ட்ஸ் இக்னிஸ். இதோட மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வேர்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இக்னிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து லத்தீன் வேர்டில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வேர்டுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர், நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்டீரியர் ஆஃப் த எர்த் contains very hard the molten materials called magma. நமக்கு வந்து பூமியினுடைய மேற்பகுதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாறை குழம்பாக நமக்கு வந்து இந்த பாறை வந்து நமக்கு கிடைக்கின்றது. அதுதான் இக்னோரெக்ஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் தான் தீப்பாறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. when the magma reached the earth surface, பூமியுடைய மேற்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெளிவருகின்றது. இதை வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ரெஃபர்ட், என்னவா இந்த வெளிவரக்கூடிய இந்த மேக்மா வந்து நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னா லாவா என்று சொல்லப்படுகிறது. the lava and the surface the cool down and get the solidified as the rocks is called ignorex rocks. அந்த பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த லாவா மேலே படியும் பொழுது உறைந்து கூலாகி குளிர் அடைந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இக்னோஎக்ஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது. இந்த பாறையிலேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிரைனைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கெலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கிடைக்கின்ற ஒரு கிரைனைட் வந்து நமக்கு கிடைக்குது. பாசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மெட்டீரியலும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பாறைக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த பாறையிலேருந்து நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. இக்னோரெக்ஸ் ராக்ஸ் as called of, இந்த பாறை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரைமரி ஆர் மதர் ராக்ஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம். மதர் பாறை என்று எதை சொல்லப்படுகிறது அப்படின்னு பற்றி கேட்கலாம். பிகாஸ் ஆல் அதர் ராக்ஸ் ஆர் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி ஃபார்ம்டு ஃப்ரம் தம். இந்த பாறையில் இருந்து தான் மற்ற பாறைகள் எல்லாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நமக்கு வந்து கிடைக்கின்றது, தோன்றுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ். அதாவது செடிமெண்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அதாவது படிவு பாறை அப்படின்னு டைப்பில் பற்றி சொல்லியிருக்கோம். சரி, இந்த படிவு பாறைகளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த செடிமெண்ட்ரி this sedimentary rocks are named after the Latin words. அதாவது இந்த லத்தீன் வேர்ட்ஸில் வந்து இந்த செடிமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பாறை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செடிமெண்ட்ஸ் த மீன்ஸ் செட்டில், அதாவது படிதல் அப்படின்னு என்பது இது பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிவர்ஸ், கிளாசரிஸ் அண்ட் விண்ட் கேரி பிட்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் சாயில் அண்ட் டெபாசிட் தெம் இன் லேயர்ஸ். இந்த செடிமெண்ட்ரிஸில் வந்து பார்த்தோன்னா அதாவது பாறைகள் சிதைவடைந்து தூளாகி ஆறுகள், பனியாறுகள், காற்று போன்றவெல்லாம் கடத்தப்பட்டு படிவுகள் வந்து பார்த்தோன்னா அடுக்கடுக்காக படிய வைக்கின்றது. இதுக்கு பேர் தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் படிவு பாறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆஃப்டர் எ ஃபியூ மில்லியன் இயர்ஸ், அதாவது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி the deposits harden into the compact rocks and are the called of sedimentary rocks. இது வந்து பல மில்லியன் வருடத்துக்கு பிறகு படிவு பாறைகள் உருவாகின்றன. The bodies of the planets and animals that fall and the deposit get the embedded in the layers and form the fuselage. அதாவது
இப்பாறைகள் தாவரங்கள் விலங்குகள் படிந்து எஞ்சிய படிவுகளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறி இருக்கும். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விலங்குகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிஞ்சிரும். பாறை மேலே அது மண்ணுலேயோ எல்லாம் படிஞ்சு போயிருக்கும். அந்த படிவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபியூல்ஸ் எரிபொருளாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பாரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பெட்ரோல், நிலக்கரி இதெல்லாமே நம்ம சொல்லக்கூடியது ஒன்று. சாண்ட்ஸ்டோன்ஸ் அதாவது மணல் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லலாம். உதாரணமாக மணல் பாறை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லைம்ஸ்டோன்ஸ் அதாவது சுண்ணாம்பு பாறைகள். அதுக்கப்புறம் சாக் அதாவது சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் ஜிப்சம் அதாவது அது ஒரு மெட்டீரியல்ஸ் தான், நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுவோம். அந்த ஜிப்சம் சொல்லக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் யூஸ் ஆகும். கோல் அதுவும் ஒன்று சொல்லலாம், அதாவது நிலக்கரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து அதாவது காங்க்ளோமெரிட்டட் அதாவது கூட்டுப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த செடிமெண்டரி ராக்ஸுக்கு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மெட்டோமார்பிக் ராக்ஸ் அதாவது உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லக்கூடியது. த டேம் த மெட்டோமார்பிக்ஸ் இட்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் வேர்ட்ஸ் அதாவது மெட்டோமார்பிக்ஸிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டோமார்பிக் என்ற சொல் மெட்டோமார்பிசஸ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதனுடைய மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆஃப் ஃப்ரம் வென் த இக்னோரஸ் ஆர் செடிமெண்ட் ராக்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு த எஸ்ட்ரிமி த ஹீட் அண்ட் ப்ரெஷர்ஸ். இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா தீப்பாறையிலும் படிவுப்பாறையிலும் அதிகமான வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படும் போது அதனுடைய அமைப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில அமைப்புகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு தோன்றுவது தான் அந்த மெட்டோமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து உருமாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பல மில்லியன் வருஷம் ஆகும். நம்ம உடனே அதனுடைய உருமாற்றங்கள் வந்து நமக்கு தெரியாது. அதாவது வெப்பம் டெம்பரேச்சர் காரணங்களில் வந்து பார்த்தோன்னா பாறையில் வந்து பார்த்தோன்னா உருமாறும். அதனுடைய ஷேப் வந்து மாற்றிக்கும். அதே மாதிரி விண்டு காற்று மூலியமாக அந்த மாதிரி நடக்கும். ரெயின்ஃபால் அதிகமாக பெய்யக்கூடிய சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி பாறையினுடைய உருமாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா the complete the changes in the form and chatter in the core in time the granite may hit the transformed to genesis basalt to பாசல்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைனட் ஒரு நிமிஷங்க கிரைனட் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசல்ட் சில்ட் அண்ட் சுண்ணாம்பு போன்ற கல்லாக இந்த மணல் பாறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா காணப்படுகிறது. அது மட்டும் மார்பிள்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா குவார்ட்சைட் அப்படின்னு ஒரு பாறையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உருமாறுகிறது. நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது தீமைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெல்கனிக் எரப்ஷன் caused the earthquake, the fast floods and mudslides and rock falls. எரிமலை வெடிப்பினால் அதிர்வுகளும் திடீர் வெள்ள பெருக்குகளும் சேறு வழிதல் மற்றும் பாறை சரிவுகள் போன்ற அனைத்துமே வந்து நிகழ்கின்றது. லாவா கேன் ட்ராவல் த வெரி ஃபேர் அண்ட் பர்ன் வெரி ஆர் டேமேஜ் எனிதிங் இன் இட்ஸ் பாத். இந்த வெகு தூரம் பயணிக்கும் இந்த பாறை குளமானது தன் பாதைகளை அனைத்துமே என்ன பண்ணும் அப்படின்னா எரித்து புதைந்து சேதப்படுத்துகின்றது. The large amount of dust and ash that make the breath hot and irritable. அதாவது இந்த மாதிரி புகைகள் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரிமலை வெடிக்கப்படும் பொழுது புகைகள் வந்து சாம்பல், தூசு மற்றும் புகைகள் இதெல்லாம் வந்து வெளியில் வரும் பொழுது இந்த மூச்சு விடுவதில் வந்து சிரமங்கள் வந்து உண்டாகின்றது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை வந்து ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த டஸ்ட் வந்து அமைகின்றது. The volcano eruption can alter the weather conditions and disturb transport.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தா அப்படின்னா எரிமலை வெடிப்பின் சுற்றுப்புற பகுதிகளையும் வானிலை மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதுவும் போக்குவரத்துக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு இடையூறை வந்து உண்டாக்கூடியதாகவும் இருக்குது. இது எங்கே வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்லாண்ட் வல்கனோ எரோப்ஷன்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் த வால்கானிக் ரீஜன்ஸ். அதாவது ஐஸ்லாண்டில் வந்து நிகழ்ந்த ஒரு எரிமலை வெடிப்பு வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய தீமையாக. சரி ரைட், நம்ம அடுத்தபடியாக நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் த சீல்டு வல்கனோ, அதாவது கேடய எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த சீல்டு வல்கனோஸ் ஆர் ஃபார்ம்டு பை இன்டென்சி விஸ்கஸ் லாவா. அதாவது இந்த எரிமலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக பிசுபிசுப்புடன் கூடிய பாறை குழம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா அனைத்து திசைகளும் வலிந்து ஓடி காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. These are the shallow depositions with gentle sloping sides. இது வந்து பார்த்தோன்னா இது வலிந்து போகும் பொழுது இது வந்து மென்சரிவு கொண்ட இடங்களில் மட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த இடம் வந்து காணப்படும். அப்படி வலிந்து போகும் பொழுது கீழே பார்த்தீங்கன்னா மென்சரிவு கொண்டதாக இந்த வடிவம் கொண்டதாக இந்த சீல்டு வல்கனோ அப்படிங்கிறது வந்து காணப்படுகிறது. Hence the lava the follow out in all direction to create a shield. அதாவது இவ்வகை எரிமலை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேடை எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா எங்கெங்கே இது அதிகமாக பரவி காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மவுனா லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் அதுக்கப்புறம் ஹவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவுகளிலும் இந்த எரிமலை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக காணப்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவாக் அண்ட் வல்கனோஸ். The most earthquake and volcano eruption do not strike the randomly but occur along the plate's boundaries. உலகில் எரிமலை வெடிப்புகள் புதியினுடைய அதிர்வுகள் எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா இடத்துலையும் காணப்படுவதில்லை. ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வந்து காணப்படுகிறது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிளேட் பவுண்ட்ரிஸ், அதாவது கண்டத்திட்டு பகுதிகளில் தான் இது அதிகமாக காணப்படுகிறது. The one such area is the Circum, the Pacific Ring of Fires. அதாவது இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பசிபிக் தட்டுகள் மற்ற கண்ட தட்டுகள் இணையும் எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எரிமலை வந்து பார்த்தோம் அப்படின்னா காணப்படும். அதான் சொல்லியிருக்காங்க த பசிபிக் பிளேட்ஸ் த மீட் த many surrounding the plates. அதாவது நிறைய காண்டினென்ட்டில் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம் கீழ் கிளாஸ்லாம் 7 காண்டினென்ட் பற்றி படிச்சிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த காண்டினென்ட்லேயே ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பசிபிக் காண்டினென்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அப்போ அந்த பசிபிக் காண்டினென்ட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய பிளேட்ஸ் வந்து இருக்கும். பிளேட்ஸ்னால் நம்ம நினைக்கிற மாதிரி பாறை அடுக்குகள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ பசிபிக்கில் இருக்கக்கூடிய அந்த பாறை அடுக்குகளும் மற்ற காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஆர்டிகா அண்டார்டிகா அண்ட் இந்தியன் ஓசன்ஸ் இதில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாமே வந்து மீட் பண்ணும் பொழுது அப்போ இந்த பசிபிக்கில் வந்து பார்த்தோன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதாகும். இது இந்த எர்த்குவாக் அண்டு வல்கனோஸ் இது ரெண்டும் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் தான் இது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க, நெருப்பு வலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸில் இது வந்து கேட்கலாம் இந்த கொஸ்டின்ஸை. நெக்ஸ்ட் த ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் த மோஸ்ட் செஸ்மிக்கலி அண்ட் வல்கானிக்கலி ஆக்டிவ் ஜோன் இன் த வேர்ல்ட். உலகத்திலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவியினுடைய அதிர்வுகள் வந்து நிகழும் ஒரு தீவிர மண்டலமாக இப்பகுதி வந்து காணப்படுகிறது. The other destructive the major plates are mid-ocean ridge and mid-continental belt. அதே மாதிரி பார்த்தோன்னா அதற்கு அடுத்ததாக மத்திய கடலடி மலைத்தொடர்களினுடைய குன்று பகுதிகளிலும் அதுக்கப்புறம் மத்திய கண்ட தட்டு மண்டலங்களிலும் இந்த புவியினுடைய அதிர்வுகள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் வந்து பார்த்தோன்னா ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் இதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எரிமலையினுடைய அதாவது வல்கனோஸினுடைய எஃபெக்ட்ஸ் அதனுடைய தாக்கங்கள் அல்லது அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். The volcano materials enrich the soil fertilities that promoting the agriculture's activities. இந்த வல்குனோலேருந்து வெளிவருகின்ற அந்த மெட்டீரியல்ஸ் அந்த உலோகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உலோகம் வந்து பார்த்தோன்னா நமக்கு சாயிலில் வரும் பொழுது ரொம்ப வளமிக்கதாக ஃபெர்டிலிட்டினா வளமை மிக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நமக்கு ப்ரொமோட்டிங் என்ன கொடுக்குது அந்த வளம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரோட ஆக்டிவிட்டி அதாவது விவசாயத்திற்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமைகின்றது. த ஹார்ட் த வால்கானிக் ரீஜன் த ஹெல்ப் இன் த ஜெனரேட்டிங் த தியோதெர்மல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எடுக்குதுன்னு வச்சுங்க. அதாவது அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த வெடிச்சு லாவா வெளிவரும் பொழுது அந்த ஹீட்டில் இருந்து நம்ம என்ன
பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வகையான கரண்டை வந்து சேகரிக்கணும் பார்த்திங்கன்னா அதுதான் ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மெனி dormant and activity the volcanoes are the most the attractive the டூரிஸ்ட் த ஸ்போர்ட் ஆஃப் த வேர்ல்டு. இது வந்து பார்த்தோன்னா உலகத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ஒரு சுற்றுலாவை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த வல்கனோ அப்படிங்கிற இடம் வந்து அமைந்திருக்கு. ஆனால் இத்தாலியிலலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வல்கானிக் த மெட்டீரியல் யூஸ்ட் ஆஃப் த பில்டிங் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணால் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் வந்து பார்த்தோன்னா வீடு கட்டுறதுக்கு, ரோடு அமைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய மெட்டீரியல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பாறையை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தபடியாக அதனுடைய நன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வல்கனோ எரோப்ஷன் இந்த காசஸ் எர்த் குவாக். சரி, இதுலேருந்து நமக்கு என்னென்ன அழிவுகள் ஏற்படுது அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த பிளேட் டெக்டோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புவி தட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. The lithosphere is divided into a number of huge slabs of rocks is called tectonic plates. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாறைக்கோளம் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். லித்தோஸ்பியராக பாறைக்கோளத்தில் புவித்தட்டுகள் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தா அப்படின்னா புவித்தட்டுகள் முதன்மையான புவித்தட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து the tectonic plates were divided into the major and minor plates. அதாவது பெரிய தட்டுகள், சிறிய தட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தட்டுகளாக வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய லித்தோஸ்பியர் பாறைக்கோளத்தை வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு this plates float independently over the metal mantle அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புவித்தட்டத்தின் கவசத்தின் மீது மிதந்து கொண்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது collections of the plates that produce the mountain ranges and other the irregular surface features. அதாவது இது வந்து பார்த்தோன்னா பல இடங்களில் வந்து collections அப்படின்னா மோதுதல் அப்படின்னு அர்த்தம். அது வந்து இது வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து ஒவ்வொரு தட்டுகள் மோதும் பொழுது இது வந்து பார்த்தா அப்படின்னா என்னவா ஏற்படுது அப்படின்னா ஒன்று மவுண்டைன்ஸ் ரேஞ்சஸாக ஏற்படுவது, இல்லை அப்படின்னா இர்ரெகுலர் சர்ஃபேஸ் ஃபியூச்சர், அதாவது ஒரு ஒழுங்கற்ற நிலையில் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு நிலத்தோற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக உருவாகின்றது. இது எங்கே நடைபெறுகிறது? போத் லேண்ட் அண்ட் த ஓசோன் ஃப்ளோர். அதாவது இப்போ எங்கே நடைபெறுது? கடலடியில் வந்து உருவாகின்றது. கடலுக்கு அடியில் தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து பார்த்தோன்னா காணப்படுகிறது. This is phenomena is called the plate tectonic. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புவி நகருதல் என்று நாம் அழைக்கிறோம். The movement of the tectonic plates is due to the thermal energy from the mantle. புவித்தட்டு நகர்வதால் நம்ம வந்து வெப்ப சக்தி காரணமாக உள்ளது. அதாவது தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் வந்து ஏற்படுது அப்படின்னா பூமியில் வெப்பம் அதிகமாக ஏற்படும் பொழுது அந்த காரணத்தாக தான் அந்த பிளேட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஏற்படுகின்றது. Now we have a better understanding about the plate movement and its relation to the earthquake and volcano activity. இந்த மாதிரி பிளேட்டு மூவ்மெண்ட் ஏற்படுவதனால நமக்கு என்ன ஏற்படுதுன்னா புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் இந்த புவித்தட்டு நகர்வதற்கு ஒரு காரணமாய் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள். த டைப் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ், அதாவது புவி தட்டுகளை வந்து பிரிக்கக்கூடிய சில எல்லைகள் அப்படின்னு சொல்லலாம், விளிம்புகள் அல்லது எல்லைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இணையும் எல்லைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி. ஹியர் த பிளேட்ஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் சம்டைம்ஸ் பிளேட்ஸ் த ஸ்கின்ஸ் அண்டர் த அனதர்ஸ். புவித்தட்டு ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுது சில நேரங்கள் கீழ் நோக்கி சொருகுவதின் நிகழ்வு நடைபெறுகிறது. கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுது. The location where the skinning of the plates occurs in called of subduction zones. இப்பகுதி புவித்தட்டில் அமிழ்தல் மண்டலம் என அழைக்கப்படுகிறது. சப்ஸ்டியூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அமிழ்தல் மண்டலம் என சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் டைவர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது விலகும் எல்லைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹியர் த பிளேட்ஸ் த ஃபுல் அவே ஃப்ரம் ஈச் அதர் ஏ மேக்மா ஃபுஸ்ட் அப் ஃப்ரம் த மேண்டில்.
புவித்தட்டு ஒன்றை விட்டு ஒன்று விலகும் பொழுது மேக்மா எனப்படும் பாறைக்குழம்பு புவிக்கவசத்திலிருந்து வெளியேறப்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பவுண்ட்ரிஸ், அதாவது பக்க நகர்வு எல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹியர் த பிளேட்ஸ் ஸ்லைட் த ஹரிசாண்டல் பஸ்ட் ஈச் அதர். புவித்தட்டு ஒன்றுக்கொன்று கிடையாக பக்கவாட்டு நகர்வதால் அவ பக்கவாட்டு நகர்வு என்று நாம் சொல்கிறோம். ஓகே, கீழே பாருங்கள், த மூமெண்ட் ஆஃப் கான்டினென்டல் பிளேட்ஸ், கண்டத்திட்டு நகர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பற்றி பார்க்கலாம். Due to the lateral next பார்க்கலாம்.